விஜய் இது நீச்சபங்க ராஜயோகம், கடகராசி. விஜய்க்கு ரொம்ப நல்ல டேக்கப் ஆகும். ஆனால் அந்த தேர்தல் நேரத்தில் அவர் கொஞ்சம் சுணங்க வைக்கும். அதாவது அவர் பொறுமையாக பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், இப்படி பார்த்துக்கலான்றச்ச எக்ஸிக்யூஷன் இந்த கரெக்டாக விஜய் சார் இப்போத்துலேருந்தே வாரம் வாரம் டெய்லி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் பத்திரிகையாளரோடங்களோ இல்லை கட்சிக்காரங்களோட அவர் டெய்லி வெளில வரணும். தேகாரக்கியத்தில் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா கடகத்துக்கு அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுனால குழப்பம் வரும், மன அழுத்தம் வரும். கூட இருக்கவங்க சதி பண்ணுவாங்க, கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்க. விஜய் சார் இப்போவே தேர்தல் வரைக்குமாவது எல்லாத்தையும் வேற கட்டி விட்டு எஸ்எஸ் நியூஸ் மூலியமாக தெரிந்தால், அவர் தினமும் வெளியில் வந்தால் பெரிய வெற்றி அவருக்காக காத்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் முயலாம கதையாகும். அதில் அவர் தான் பார்த்துக்கணும். ஸ்டாலின் சார் சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் பார்க்கணும். அஷ்டமத்தில் சனி, அவருடைய ஏஜ் ஃபேக்ட், ஹெல்த்து தான் ரொம்ப மெயினாக பார்த்துக்கணும். மற்றபடி அவருக்கு வியூகங்கள், அவர் ஒன்றுமே பண்ணலனாலும் வியூகம் அவருக்கு நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஜென்மத்தில் கேது இருப்பதனால் விநாயகரை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டு, ஏன்னா அவருடைய துணைவியார் கரெக்டாக தெய்வ வழிபாடுகளை பண்ணுவார். அதனால் தேகாரைக்கும் தடுக்கி விழுறது, வழுக்கலான இடங்கள் பார்த்து போடுறது, வாகனங்களில் கொஞ்சம் தேர்தல் பிரச்சாரத்தில் மற்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு கிழக்கெல்லாம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியால் தொந்தரவு வரும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஆனால் அவருக்கு தேர்தல் சமயத்தில் நல்லது நடக்கும். ஏப்ரல் 14 அவருக்கு நல்லது ஆரம்பிக்கும். ஆனால் ஏப்ரல் 14 வரைக்கும் குரூஷியல் டைம் இருக்குது. ஏன்னா மே மாதம் தேர்தல் இருந்தால் ஏப்ரல் 14 சித்திரை வரைக்கும் நிறைய குரூஷியல் இருக்குது. அது வரைக்கும் தேகாரைக்கும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும், பிள்ளைகளுடைய தேகாரைக்கும், கூட இருக்கக்கூடிய தளபதிகளுடைய தேகாரைக்கும், மற்றவர்களுடைய தேகாரைக்கும், மந்திரிகளுடைய தேகாரைக்கும், வழக்கு போன்ற பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றது தான் காட்டக்கூடிய விஷயம். ஆனாலும் தேர்தல் நெருங்க நெருங்க எல்லாமே அவருக்கு பெருசாக சாதகமாகும். உதயநிதி சார் இந்த ரிஷபத்தில் மிருகசீரிஷம். அவருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்தில் டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது அவருக்கு இல்லை. அதுக்கப்புறம் தான் கடகம் வரும். ஸோ இந்த வருஷம் அவருக்கு இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட்டில் அவர் முதலிலிருந்து போர் தளபதியாக, அப்பாவுக்கு துணையாக இருந்து, இந்த க்ஷணத்திலிருந்து இறங்கி எல்லா வியூகத்தையும் சரியாக பண்ணி, நிறைய சீனியருடைய பேச்செல்லாம் கேட்டு ஜூனியர்களை நம்பாமல். ஏன்னா ரிஷபத்துக்கு இப்போ பெரிய பிரச்சனையை யாரால் வரும்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. பெற்றோர்களுடைய தேகாரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் கூட இருக்கவங்க தவறான வழிகாட்டல், கூட இருக்கவங்க பேச்சை கேட்டுட்டு மாட்டிக்கக்கூடாது. அதில் ரொம்ப பார்த்துக்கணும். ஏன்னா 10ல் ராகு இருப்பான். 10ல் ராகு இருக்கிறனால, சர்ப கிரகங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் அவர் யாரையும் நம்பாமல் எல்லாத்துலேயும் அவரே ஒரு தடவைக்கு 2 தடவை ஃபோன் செய்து எல்லாமே பண்ணால் இந்த வருஷத்தில் பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் உண்டு. அவருக்கு கன்னியா ராசி. அவருக்கு ராகு 6ல் இருக்கிறது இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்குது. அது பெரிய பலம். ஆனால் சனி அர்த்தாசிரம இது கண்ட சனியில் இருக்கார், 7ல் சனி. அவருக்கு இந்த தேர்தலுக்குள்ளே அவர் கொஞ்சம் வியூகங்கள் கரெக்டாக வியூகத்தை வர வைக்கணும். ஏன்னா 12ல் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணும், வியூகத்தை வர வைக்காது. வியூகத்தை வராமல் எல்லாம் பார்த்துக்கலான்ட்ட பிறகு கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளே தேர்தல் வந்துடும். அந்த வியூகங்களை வருகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போவே இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் ஆனதெல்லாம் ஆயிடுச்சு. இப்போவே இவர் இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து அவர் வியூகத்தை வளர்த்து எல்லாரையும் போய் அவர் தான் பார்க்கணும். எந்த கூட்டணியும் அவர் விடக்கூடாது. அவருக்கு 10 ஓட்டு இருக்கணும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் கன்னியாராசிக்காரர்கள் போய் பார்த்தாங்கன்னா அந்த இடம் சக்ஸஸ் ஆகிடும். பார்க்காம சுப்பனை நம்புறது, குப்பனை நம்புறது, இவங்களெல்லாம் நம்பினா கன்னியாராசிக்காரர்களுக்கு எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கே பிரச்சனை ஆகும். நான் ஓப்பனை, ஏன்னா நான் ஒரு அரசியலில் இருக்கிறேன், எங்கள் கூட்டணியில் இருக்கார். அதனால் அவர் இறங்கிட்டாருன்னா அவருக்கு பெரிய காம்படிஷனாக ஆகும், பெரிய பலம் சேர்க்கும். அவர் இறங்க வேண்டும். கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேர்தல் நேரம் வரை 10ல் குரு இருப்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 10ல் குரு இருக்கிறது பதவியை கையில் வர்ற மாதிரி இருக்கிறச்சு தட்டி விட பார்க்கும்.
ஸோ தேர்தல் முடிஞ்ச பிறகு 11ல் குரு வருது. 11ல் குருன்றது பெரிய லாபம். அந்த குரு வெற்றி ஏற்படுத்துவதற்கு 10 இருக்கிற குருவில் வந்து இறங்கினோம், டவுன் டு எர்த் இறங்கினாருன்னா சக்ஸஸ். அண்ணாமலைக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு நீச்சபங்க ராஜகம், விபரீத ராஜகம் எதுவாக இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த முறை பலம் வருவார். பெரிதாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். மக்கள் மத்தியில் பாராட்டும் புகழையும் பெறக்கூடிய ராசிக்காரர்களில் கடகராசிக்காரர். அண்ணாமலை சாருடைய ஜாதகம் எனக்கு தனிப்பட்ட முறையில், விஜயர ஜாதகம் தனிப்பட்ட முறையில், அதே போல் உதயநிதி ஜாதகம் தனிப்பட்ட முறையில், நம்மளுடைய முதல்வர் ஜாதகம், அதே போல் எனக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவருடைய எடப்பாடி ஐயாவுடைய ஜாதகம்லாம் தெரியும்னால தான் நான் சொன்னேன். அண்ணாமலை தனியாக கட்சி வந்து ஒரு பெரிய லெவல் அவரை யூஸ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அவரை யூஸ் பண்ணுறதுனால கட்சிக்கு ஒரு பெரிய வலிமையும் பெரிய சந்தோஷத்தையும் இந்த தேர்தல் நிச்சயமாக அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது அந்த அளவுக்கு அவர் லிபரலாக அவரை யூஸ் பண்ணார்கள் என்றால் அண்ணாமலையும் ஜொலிப்பார், கட்சியும் ஜொலிப்பார். நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து வியூக வகுப்பாளர், அவர் ஜாதகம் தெரியும் எனக்கு. அதனால் அவர் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ரோல் பண்ணுவார், நிறைய பேரை அரவணைத்து கொள்வார். நயினார்ஜியால் நிறைய பெரிய கூட்டணி உருவாகும்னு நான் நம்புகிறேன். அது எடப்பாடி ஐயாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எடப்பாடி ஐயாவுக்கும் நயினார்ஜிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கு. நயினார்ஜி வந்து நல்ல போர்ப்படை தளபதியாக இருக்கக்கூடிய ஜாதகம். அவர் கொடுத்த காரியத்தை, ஜெயலலிதா அம்மா கொடுத்த காரியத்தை கரெக்டாக செய்து முடித்ததில் நயினார்ஜியுடைய பங்கு பெருசு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நயினார்ஜி வந்து இப்பொழுதே இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து வீகங்கள் ஆரம்பித்தாருன்னா நல்லா. ஓபிஎஸ் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு வந்து இந்த டைம் வந்து ஜென்ம சனியெல்லாம் விலகிடுச்சு அவருக்கு. அதனால் அவர் கொஞ்சம் இறங்குறாருன்னா ஒரு பேர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு வந்து மற்றவங்க அவருக்கு கைடன்ஸ் சொல்லக்கூடியவர்கள் சொல்வதை கேட்டு டக்குன்னு உடனே களத்தில் இறங்குவதும் புதிய விஷயங்களை ஆரம்பிப்பதும் ஓபிஎஸ் ஐயாவுக்கு நல்லது. இல்லைன்னா ஃபெப்ரவரிக்குள்ளே அவர் டிசைட் பண்ணணும். இல்லைன்னா February 14 March 14 வந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாயிடும். அதுக்கு முன்னாடி முடிச்சும். ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணி ஐயாவுக்கும் நான் ஃபேமிலி ஃப்ரெண்டு. நான் விலகி நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவர்களுடைய குடும்பத்தில் நான் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பன். இவர்கள் இப்படி இந்த தகராறெல்லாம் பண்ணுறது வந்து இவர்களுக்கு வந்து கட்சியில் வந்து நிறைய லெவலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஐயாவும் சரி, ஐயாவும் அவர்களும் ஒரே ஒரு நாள் நினச்சி உங்களுக்குள்ளே உட்காந்து பேசிட்டாங்கன்னா, இதில் எனக்கு காந்தி அக்கா ரோலோ மற்ற ரோலெல்லாம் பெருசாக தெரியல. கூட இருக்கவங்க சிலவங்களுடைய ரோல் தான் பெருசாக தெரியுது. அவங்க உட்கார்ந்து பேசலைன்னா இது அவர்களுக்கு பெரிய நஷ்டம் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவுகளும் February 14 தமிழ்நாட்டில் பெரும் அரசியல் முடிவுகள் 6 ஆரம்பிக்கும். ஜனவரி அதுலேருந்து February 14 கூட்டணிகள்லாம் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு ஒரு விஷுவல் கிடச்சிரும். January 6 கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்புக்கு ஐயாவும் அன்புமணி ஐயாவும் இறங்க வேண்டும் என்பது தான் என்னோட வேண்டும். சீமான் ஐயாவுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். 2026 சீமான் ஐயா வந்து ஒரு தேர்தலில் ஒரு கூட்டணி கணக்கை வைத்தால் எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும். அவர் நினைக்காத அளவுக்கு இருக்கும். கூட்டணி வேண்டாம், நான் தனித்து தான் நிற்போம் அப்படி இப்படி என்னார்னா, சீமான் ஐயாவுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய கசப்புகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் நான் பார்க்குறேன். அவர் என்னை பொறுத்தவரைக்கும் அவருடைய ஜாதகத்துக்கு 2026 கண்டிப்பாக ஒரு கூட்டணியில் போய் அவர் தன்னை இணைத்து கொள்வது பெரிய புத்திசாலித்தனமான அமைப்பு. பெரிய சிக்கல்கள் எதிரிகளுக்கு ஏற்படுத்தும் அந்த கூட்டணி. அதனால் வரக்கூடிய காலகட்டம் அந்த கூட்டணிக்கு கதவுகள் திறந்து இருக்குது. இந்த சமயத்தில் சீமான் ஐயா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவார்னு தெரியல. இல்லைன்னா அவருக்கு எதிர்காலத்தில் பெரிய சிக்கல்கள் உண்டு. அதாவது அந்த கட்சிக்கு இருந்த செல்வாக்கு குறையிறதை கண்கூடாக பார்க்கலாம். தனியாக இருந்தார். பிரேமலதா அம்மையார் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய தெரிஞ்சு. அவர்கள் வந்து இந்த வாட்டி ஒரு பொறுமையாக இருந்து தான் திட்டமிட்டு செய்வார்கள். அவர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வலிமையாக ஒரு மீண்டும் விஜயகாந்த் ஐயாவுடைய பேர் நிறுத்துகிற மாதிரி வருவதற்கு உண்டான சூழ்நிலை January 6 பண்ணிக்கணும். தள்ளி தள்ளி போய் அப்புறமா பார்த்துக்கலான்னா அவங்க ஏற்கனவே நிறைய வாட்டி தள்ளி லாஸ்ட்டாக பார்த்துக்கிறதுனால தான் அவங்களுக்கு நிறைய விஷயம் கெட்டு போச்சு. 6 நல்லதோ கெட்டதோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும்.